மேலாங்கோட்டு இசக்கியம்மனின் வரலாறு. பெண்ணாக பிறந்த அக்கா தங்கை தெய்வமாய் மாறிய உண்மை சம்பவம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகிலுள்ள பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோவிலில் அர்ச்சகர் ஒருவர் இருந்தார். அவரின் முதல் பெண் குழந்தைக்கு செண்பகவல்லி என்று பெயர் சூட்டினார். இனி அடுத்து பிறக்கும் குழந்தைக்கு சுவாமியின் பெயரான நீலகண்டன் பெயரை சூட்ட வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டார். அடுத்த வருடமே மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை என்பதால் மகள் சக்தியின் ரூபமாக திகழ வேண்டும் என்று உணர்ந்த அர்ச்சகர் இரண்டாவது மகளுக்கு நீலாதேவி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். செண்பகவல்லியும் நீலாதேவியும் நல்ல அறிவுடனும் அழகுடனும் வளர்ந்து வந்தனர். மகள்கள் இருவரும் பருவமடைந்தனர். அவர்கள் விரும்பும் பொருட்களை வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தார் அர்ச்சகர். மகள்களை தனியே வெளியே செல்ல அனுமதிக்காமல் கட்டுக்கோப்பாக வளர்த்து வந்தார். இந்த காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக பத்மநாபபுரம் இருந்தது. பத்மநாபபுரம் கோட்டைக்கு அருகில் மகாராஜா மார்த்தாண்டவர்மாவிற்கு தனி தளபதியாக இருந்தவர்தான் பத்மநாபன். இவர் ஒரு சிறந்த வீரனாக இருந்தார். ஒரு நாள் காலையில் பத்மநாபன் புலியூர்குறிச்சியில் இருந்து பத்மநாபபுரம் அரண்மனை நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருந்த போது கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த செண்பகவல்லியும் நீலாதேவியும் கண்டான். அந்த பெண்களின் அழகில் மயங்கி கோட்டைக்கு செல்லாமல் பெண்களை பின்தொடர்ந்து சென்றான். பின்பு கோட்டைக்கு சென்ற பத்மநாபன் நடந்த அனைத்தையும் தன்னுடைய ஆலோசகரிடம் விளக்கி கூறி அந்த பெண்கள் இருவரும் அர்ச்சகரின் மகள்கள் என்றும்